வணக்கம். நான் உங்கள் சுப்புலக்ஷ்மி. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரா ஒரு கதை கேட்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு காய்கறி வியாபாரி இருந்தாரு. அந்த காய்கறி வியாபாரிக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் நல்லா படிப்பெல்லாம் படிச்சுட்டு பட்டணத்துல போய் ஒரு பெரிய உத்தியோகத்துல இருந்தான். ஒரு நாள் அந்த பையன்ட்ட இருந்து இந்த காய்கறி வியாபாரிக்கு ஒரு கடிதம் வருது. அப்பா, எனக்கு வேலையில சில பிரச்சனைகள் இருக்கு. நான் இந்த வேலையை விட்டுட்டு நான் கொஞ்ச நாள் உங்களோட இருக்க போறேன் அப்படின்ட்டு. உடனே அந்த அப்பாவும் அந்த பையனுக்கு பதில் லெட்டர் எழுதுறாரு. சரி மகனே, நீ வா அப்படின்னு. அந்த அப்பா அனுப்பிய கடிதம் அந்த பையனுக்கு கிடைச்ச உடனே அந்த பையன் கிளம்பி அங்கிருந்து வரான். அந்த பையனோட முகத்தை பார்க்கும்போதே அந்த அப்பாவுக்கு தெரியுது, அவன் ஏதோ பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கிறான் அப்படின்றது மட்டும். அந்த பையன் அந்த அப்பாவை தேடி வந்ததும் அந்த அப்பா கடையில இருந்து ஒரு சில பொருட்களை எடுத்துட்டு அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. கொஞ்சம் வாழைக்காய், அப்புறம் கொஞ்சம் முட்டை, அப்புறம் காஃபி கொட்டை, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு, வா மகனே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அழகாக கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த அப்பா அடுப்புல 3 பாத்திரங்கள் எடுத்துக்கிறாரு. 3 பாத்திரத்துலையும் ஒரே மாதிரி தண்ணி, ஒரே மாதிரி ஹீட் வைக்கிறாரு. முதல் பாத்திரத்துல வாழைக்காயை போடுறாரு. 2வது பாத்திரத்துல வாத்து முட்டையை போடுறாரு. 3வது பாத்திரத்துல காஃபி கொட்டையை போடுறாரு. அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னு. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான் அப்பா செய்யறத. ஒரு 30 நிமிடம் கழித்தது. அந்த அப்பா அந்த அடுப்பை ஆஃப் பண்றாரு. அதுல இருக்க 3 பொருட்களையும் எடுத்து வெளியில வைக்கிறாரு. வாழைக்காய் நல்லா குழஞ்சிச்சு, குழஞ்சு உடஞ்சு போச்சு. வாத்து முட்டை அப்படியே நல்லா ஹார்டா இருக்கு. காஃபி கொட்டை அதோட தன்மை மாறல, ஆனா அதோடைய அந்த தண்ணியவே அது மாத்திடுச்சு, காஃபியா மாத்திடுச்சு. அந்த அப்பா இந்த 3 பொருட்களையும் உதாரணமா அந்த பையனுக்கு சொல்றாரு. மகனே, வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது மகனே. அந்த பிரச்சனைய வரும் பொழுது நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான் தன்னுடைய வாழ்க்கை அமையும். இந்த 3 பொருட்களையும் எடுத்துக்கும். இந்த 3 பொருட்களுக்கும் வைக்கப்பட்ட தண்ணி ஒன்று, 3 பொருட்களுக்கும் வைக்கப்பட்ட நேரம் ஒரே நேரம், கொடுக்கப்பட்ட ஹீட் ஒரே மாதிரியான ஹீட். ஆனா இந்த 3 பொருட்களுடைய தன்மை பார்த்த அப்படின்னா, வாழைக்காய் உடைஞ்சு போச்சு, வாத்து முட்டை ஹார்ட் ஆயிடுச்சு, காஃபி கொட்டை அதே மாதிரி தான் இருக்கு, ஆனா அதுல இருக்க தண்ணியவே காஃபியா மாத்திடுச்சு. இதே மாதிரிதான் மகனே, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையை நீ எப்படி எடுத்துக்க போற? அந்த வாழைக்காய் மாதிரி பிரச்சனையை பார்த்து உடைஞ்சு போறியா? முட்டை மாதிரி ஹார்ட் ஆக போறியா? இல்ல அந்த காஃபி கொட்டையை பாரு, அது அப்படியே தான் இருக்குது, ஆனா அந்த பிரச்சனையவே தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு அது. அத மாதிரி நீ உன்னுடைய பிரச்சனைய உனக்கு சாதகமா மாத்திக்கொள்ள போறியா? என்ன செய்ய போற மகனே அப்படின்னு கேட்டார். அந்த பையன் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தான். இதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. அந்த பிரச்சனைய நாம எப்படி எடுத்துக்கிற போறோம் அப்படின்றது தான் இருக்கு. பிரச்சனையிலே கிடந்து உடைஞ்சு போக போறோமா, இல்ல பிரச்சனையிலே பேசி பேசி துவண்டு போறோமா, இல்ல அந்த பிரச்சனைய ஒரு அழகான வாய்ப்பா நமக்கு எடுத்துக்கொண்டு நம்ம அடுத்த நகர்வை நோக்கி நகர போறோமா அப்படின்றதுதான். இன்னொரு நாள் இன்னொரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி.